ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் ஐவான்ஹோ அப்படின்ற வால்டர் ஸ்காட்டோட ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் தான் பார்க்க போகிறோம். அதோடைய சம்மரி அண்ட் அனாலிசிஸ். ஸோ லெட்ஸ் டைவ் இன். சார் வால்டர் ஸ்காட் அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் நாவலிஸ்ட், பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் தான். அவருடைய ஃபேமஸான நாவல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிறனால ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம வால்டர் ஸ்காட்டுக்கு வந்துட்டு வேவர்லி அப்படின்ற இடத்துல வச்சு நிறைய நாவல்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இவருடைய நாவல்ஸ் எல்லாமே வேவர்லி நாவல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாவல் ஐவான்ஹோ எதை சென்ட்ரைஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த ஐவான்ஹோ அப்படின்ற நைட்டை சுற்றி என்ன நடக்குது, அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்றதான் வந்துட்டு இந்த ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சம்மரி பார்த்துடலாம். ஐவான்ஹோ நாவல் பப்ளிஷ் ஆன டேட் வந்துட்டு 1820. ஸோ நாவல் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சோஷியல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஐவான்ஹோ அப்படின்ற இந்த நாவல் வந்துட்டு எங்கே நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலாண்டில் 12th செஞ்சுரியில் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1190s கிங் ரிச்சர்டோட வாழ்க்கையிலையும் ஐவான்ஹோ அப்படின்ற நைட்டோட வாழ்க்கையிலையும் என்ன நடந்தது அப்படின்ற சோஷியல் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் போக முடியும். ஸோ சோஷியல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு இங்கிலாந்துக்கு கிங்காக யார் இருக்கார் அப்படின்னா, ரிச்சர்ட் த லைன்ஹார்ட் தான் வந்துட்டு இங்கிலாண்டோடைய கிங்காக இருக்காரு. அவர் ஆக்சுவலி வந்துட்டு இங்கிலாண்டை ரூல் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குருசேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அது என்ன குருசேட்ஸ் அப்படின்னா வந்து, ஜெருசலேம் அப்படிங்கிறது கிறிஸ்டியனுக்கும் முஸ்லிம்ஸ்க்கும் வந்துட்டு காமனான ஒரு ஹோலி லேண்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வேணுமா முஸ்லிம்ஸ்க்கு வேணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு போர் தொடுத்து அந்த நிலத்தை வந்துட்டு மாற்றி மாற்றி கைப்பற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலத்தை வந்துட்டு கைப்பற்றுறதுக்கு போகிறாங்கல்ல, ஸோ அந்த இதுக்கு பேர், அந்த சேஸ்க்கு பேர் தான் வந்துட்டு குருசேடுன்னு சொன்னாங்க. நம்ம கிங் ரிச்சர்ட் வந்துட்டு 3rd குருசேடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ நிறைய கிங் ரிச்சர்டோட சேர்ந்து நிறைய நைட்ஸ், நம்ம ஐவான்ஹோ எல்லாருமே சேர்ந்து அந்த குருசேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி வின்னும் பண்ணிட்டாங்க. வின் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரியாவிலேருந்து ஒரு குரூப் வந்து ரிச்சர்டை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ ஆஸ்திரியாவிலேருந்து கிங் ரிச்சர்ட் வந்துட்டு கைது பண்ணப்படுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு அவர் கேப்டிவாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்துட்டு இந்த நிலைமை தான் வந்து இங்கிலாண்டில் வந்துட்டு அந்த 1190 இருக்குது. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட கிங் ரிச்சர்டோட தம்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிங் ஜான், அவர் வந்துட்டு பதவிக்கு வந்துடுறாரு. நான் வந்து கிங் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிங் ரிச்சர்ட் வந்துட்டு ஆக்சுவலி ஆஸ்திரியாவில் தான் இருக்காருன்னு ஜானுக்கு தெரிஞ்சாலுமே அந்த பதவி ஆசைனால வந்துட்டு அவனை வந்து அங்கேயே வந்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டும் வந்துட்டு பண்ணுறாரு. ஸோ கிங் ஜான் வந்துட்டு ஒரு தொடநடிங்க ஆக்சுவலி. பட் இருந்தாலும் வந்துட்டு கிங் ரிச்சர்ட் வந்துட்டு வரக்கூடாது, தனக்கு தான் வந்து பதவி வேணுன்றதுக்காக வேண்டி அந்த நியூஸ் ஆஸ்திரியாவில் இருக்க அண்ணன் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கான்னு தெரிஞ்சாலுமே கூட தான் அண்ணனை வந்து காப்பாற்ற எந்த முயற்சியுமே எடுக்கல. ஸோ இதுதான் வந்து சோஷியல் பேக்ரவுண்டு. இங்கே வந்து இங்கிலாண்டில் வந்தோம் அப்படின்னா, இங்கிலாண்டில் கிங் ஜான் வந்துட்டு பதவிக்கு வந்துடுறாரு. பதவிக்கு வந்ததுக்கப்புறமா நார்மன்ஸ்க்கும் சாக்சன்ஸ்க்கும் பெரிய சண்டையே வருது. ஏற்கனவே வந்துட்டு நார்மன்ஸ்க்கும் சாக்சன்ஸ்க்கும் வந்துட்டு சண்டை போய்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த நார்மன்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் யார் அப்படின்னா 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ 2 குரூப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இங்கிலாண்டில் 12th செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நார்மன் குரூப் பீப்புள் வந்துட்டு கிங் ஜான் வந்துட்டு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு டாமினன்ட் ஆயிட்டாங்க. அவங்க பேசின லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஸோ சாக்சன்ஸ் பேசின லாங்குவேஜ் வந்துட்டு ஓல்டு இங்கிலீஷு. ஸோ நார்மன் வந்துட்டு பதவிக்கு வந்ததுக்கப்புறமா, கிங் ஜான் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறமா நார்மன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாக்சன்ஸ் வந்துட்டு மட்ட ரகமாக நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ சாக்சன் லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து எல்லா லேண்டையும் பிடுங்கி அவங்கள எல்லாத்தையும் ஸ்லேவ்ஸாக மாற்ற ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சோஷியல் பேக்ரவுண்டு. நார்மன்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட். இதில் வர கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் கிங் ரிச்சர்ட், அப்புறம் கிங் ஜான். கிங் ரிச்சர்டை வந்துட்டு லயன் ஹார்ட்னு சொல்லுவாங்க, கிங் ஜானை வந்துட்டு லாக்லாண்டுன்னு சொல்லுவாங்க. 3rd கேரக்டர் வந்துட்டு ஐவான்ஹோ. அவரை வந்துட்டு அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா வில்ஃப்ரெட். 4th கேரக்டர் வந்துட்டு செட்ரிக், வில்ஃப்ரெடோட அப்பா. 5th கேரக்டர் வந்துட்டு லேடி ரொவீனா. ஸோ லேடி ரொவீனா யார் கீழே வளர்றாங்க அப்படின்னா, செட்ரிக் தான் அவரை வளர்க்குறாரு. அடுத்த கேரக்டர் வந்துட்டு ஐசாக் ஆஃப் யோர்க். ஐசாக் ஆஃப் யோர்க் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஜூயிஷ் பர்சன். அவருடைய பொண்ணு யார் அப்படின்னா ரெபேக்கா. ஸோ கிங் ஜான் சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. கிங் ஜானுடைய அவருடைய அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வருவார், மினிஸ்டரு. அவர் தான் வந்து கவுன்சிலர் ஆஃப் ஜான்னு கூட சொல்லலாம். வால்டெமர் ஃபிட்ஸர்ஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு அவர். அடுத்த கேரக்டர் வந்துட்டு நைட்ஸ் டெம்ப்ளர்ஸ். கிங் ஜானுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 3 பேர் வருவாங்க. ஃப்ரெண்ட் டி போஃப்னு ஒருத்தர். 2nd கேரக்டர் வந்துட்டு பிரைன் டி போய் கில்பர்ட். 3rd கேரக்டர் வந்துட்டு மௌரிஸ் தி பிரேசி. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கிங் ஜான் சைடு வர கேரக்டர்ஸ்.
அது இல்லாமல் காமனாக வர கேரக்டர்ஸ் இப்போ யார் யார் அப்படின்னா நம்ம செட்ரிக் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு சாக்சன், அவர் வந்து சாக்சனு. அப்புறம் அவரோட செட்ரிக் சைடு வர்றது வந்துட்டு ஐவான் ஹோ வருவார், லேடி ரொவீனா வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாருமே சாக்சன்ஸு. ஸோ கிங் ஜான் சைடு வரவங்க எல்லாருமே நார்மன்ஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இவங்க இல்லாமல் லாக்ஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு உருமாறி வர நம்ம ராபின்ஹுட் கேரக்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளர்க் ஆர் ஃப்ரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கைஸில் வர நம்ம ஃப்ரையர் டக் கேரக்டர். இவங்களாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இது இல்லாமல் நம்ம செட்ரிக்கு வந்துட்டு 2 அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஒன்று கர்த்துன்ற ஒரு அசிஸ்டன்ட் ஸ்லேவ் மாதிரி, அடுத்தது வந்துட்டு வாம்பா. இவங்களாம் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் இந்த நாவலில் வரவங்க. சம்மரி வந்துட்டு என்னோட கன்வீனியன்ஸ்க்காக வேண்டி நான் பிளேஸ் வச்சு பிரிச்சிருக்கேன். ஸோ 5 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ராத்தர்வுட் அப்படின்ற இடத்துல நடக்குது. செகண்ட் வந்துட்டு ஆஷ்பின்ற இடத்துல நடக்கிற கதை. தேர்டு வந்துட்டு டார்கில் ஸ்டோன் அப்படின்ற இடத்துல நடக்கிற கதை. இது ஒரு கேசல், டார்கில் ஸ்டோன் கேசல். ஃபோர்த் வந்துட்டு டெம்பிள் ஸ்டோ அப்படின்ற இடத்துல நடக்கிற கதை. ஃபிஃப்த் வந்துட்டு ட்ரையல் பை காம்பேட் அப்படின்ற ரெபேக்காக வந்து ஒரு சண்டை மாதிரி நடக்கும், அதில் அந்த இடத்துல நடக்கிற கதை. நாவல் வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். கர்த்தும் வாம்பாவும் வந்து ஐவான் ஹோ, செட்ரிக், அப்புறம் ரொவீனா இவங்களோட வாழ்க்கையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன சொல்வார் அப்படின்னா கர்த்து செட்ரிக் வந்துட்டு பெரிய லேண்ட்லார்டு, அவரோட பையன் தான் ஐவான் ஹோ. ஆனால் வந்து செட்ரிக் வந்து ஐவான் ஹோ வந்துட்டு குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து செட்ரிக் வந்து ஒரு சாக்சன். ஸோ சாக்சனாக இருந்துட்டு எப்படி நார்மன் கிங்குக்கு வந்து ஐவான் ஹோ சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து தள்ளி வச்சிட்டாரு குடும்பத்தை விட்டு. ஸோ ஐவான் ஹோ வந்து குருசேட்க்கு போனதுனால, கிங் ரிச்சர்டுக்கு சப்போர்ட் பண்ணி குருசேட்க்கு போனதுனால இவனை வந்துட்டு வீட்டை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா செட்ரிக் வளர்த்த பொண்ணு ரொவீனாவை வந்து ஐவான் ஹோ லவ் பண்ணுறாங்க. பட் வந்து செட்ரிக்கு ரொவீனாவை ஏத்தல்ஸ்டன் அப்படின்ற நைட்டுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம். ஏன் அப்படின்னா ஏத்தல்ஸ்டன் வந்துட்டு ஆக்சுவலி ராயல் சாக்சன் பிளட்டை சேர்ந்தவன். ரொவீனா வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சர் கிங்காக வந்து நம்ம ஏத்தல்ஸ்டன் வந்தால் கூட ஒரு சாக்சன் வந்துட்டு இங்கிலாந்து ஆளுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டியில் செட்ரிக் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்து வாம்பாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கர்த்து வாம்பாவும் இந்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இடையிலேயே வந்துட்டு 10 ஹார்ஸ்மேன் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்து வழி கேட்பாங்க. செட்ரிக்கோட வீட்டுக்கு போகணும், எனக்கு வந்து வழி சொல்லுங்கள், நாங்கள் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு அவங்க வீட்டை அடைக்கலமாக தங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்து வாம்பாவும் நாங்களும் அங்கே தான் போகிறோம், எங்களுடைய மாஸ்டரோடைய வீட்டு தான் வந்துட்டு ராத்தர்வுட் வீடு, நீங்கள் வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 10 பேரையும் கூப்பிட்டு போகிறோம். அந்த 10 பேர்த்தில் 3 இம்பார்ட்டண்ட்டான கிங் ஜானோட ஆளுங்க இருப்பாங்க. யார் யார் அப்படின்னா டெம்ப்ளர்ஸ் நைட்ஸு 3 பேர். யார் யார் அப்படின்னா பாய் கில்பர்ட்டு, அதுக்கப்புறம் டி பிரேசி, அப்புறம் ப்ரையர் ஆய்மர். ஸோ இவங்க 3 பேர் இருப்பாங்க. வழியில் போயிட்டு இருக்க போய் வந்துட்டு ஒரு பாமரையும் மீட் பண்ணுவாங்க. அந்த பாமர் யார் அப்படின்னா குருசேடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தன். ஸோ அவனும் வந்து அவனுடைய மதர் கண்ட்ரிக்கு வந்து திரும்ப போய்கிட்டு இருக்கான். ஸோ திரும்ப போயிட்டு இருக்கனால இன்னைக்கு நைட்டு தங்க வைக்க மட்டும் அடைக்கலம் வேணும்னு கேட்ட உடனே செட்ரிக்கோட வீடு இருக்குது வாங்க அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்லேவ்ஸும் வந்துட்டு அந்த 10 ஹார்ஸ்மென்னையும் பாமரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எல்லாரும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில வந்து சண்டை வந்துடும். அந்த ஹார்ஸ்மென் வந்துட்டு ஆக்சுவலி நார்மன்ஸு, நம்ம செட்ரிக் வந்து சாக்சன். ஸோ செட்ரிக் பெருசாக நார்மன் பெருசாக சண்டை வந்துடும். இந்த சண்டைக்கு இடையிலேயே வந்துட்டு மெசேஞ்சர் வந்து செட்ரிக் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா இன்னொருத்தர் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு அடைக்கலம் தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யார் அப்படின்னா ஐசாக் ஆஃப் யோர்க். ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஒரு ஜூஷ் பர்சன். இங்கிலாண்டில் அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு ஜூக்கு வந்துட்டு மரியாதையே கிடையாது, அவங்கள ரொம்ப மட்ட ரகமாக வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஜூவை வந்துட்டு நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் வந்துட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி என்ன அப்படின்னா நேரம் தங்க வைக்கிறதா. ஸோ அவரையும் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் வந்து இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு செட்ரிக் சொல்லிடுவார். இது வந்துட்டு இது மாதிரி போகும். இடையில என்ன ஆகும் அப்படின்னா போய் கில்பர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த டி பிரேசி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஐசாக் ஆஃப் யோர்க்கு கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பணம் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா ஜூவிஷ் பர்சனுமே இப்போ வந்துட்டு வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால இவங்ககிட்டயும் பணம் இருக்கும், நம்ம வந்து நைட்டாக இவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா போடுவாங்க. இதை வந்துட்டு நம்ம பாமர் வந்து ஒட்டி கேட்டுருவார். ஸோ அந்த பாமர் யார் அப்படின்னா ஆக்சுவலி டிஸ்கைஸில் இருக்கிற நம்ம ஐவான் ஹோ. ஸோ ஐவான் ஹோ தான் வந்து மாறு இடத்துல வந்திருக்கான் இந்த வீட்டுக்கு. ஏன் அப்படின்னா செட்ரிக்கு தான் அவருடைய பையனை வந்து தள்ளி வச்சுட்டாரு. ஸோ அவனை வந்துட்டு டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டுன்னு சொல்லிடுவார் செட்ரிக்கு. ஸோ அப்பாவை வெயிட் பண்ணுறதுக்காக வேண்டி இங்கிலாந்துக்கு வந்து திரும்ப வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி வந்திருப்பார் இந்த மாதிரி மாறு விஷயத்தில். ஸோ ஐசாக்
வந்துட்டு வார்ன் பண்ணோன்னே ஐசாக் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் நல்ல வேளை என்னோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கீங்க, என்னுடைய பொருள்லாம் காப்பாற்றிருக்கீங்க, உங்ககிட்ட இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு ஹார்ஸும் ஒரு ஆர்மரும் தான் இருக்குது, இதை வந்து வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசாக் வந்து நம்ம பாமர் கிட்ட கொடுப்பான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இவங்க எல்லாரும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ஆஷ்பி அப்படின்ற இடத்துல ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஜாஸ்டிங் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் வந்துட்டு இந்த போய் கில்பர்ட் அவங்களுடைய ஆள் எல்லா நைட்ஸும் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண தான் நம்ம பாமராக வந்துட்டு வேடம் போட்டிருக்காருல ஐவான், அவர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு ஆனால் போகிறப்போ வந்து ஹார்ஸும் ஆர்மரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். பட் அதுவும் வந்துட்டு இப்போ கொடுத்துட்றாங்க. ஐசாக்கும் வந்துட்டு அந்த ஆஷ்பின்ற இடத்துக்கு தான் போயிட்டுருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த டீப்ரேசி அப்படின்ற ஒரு நைட்டுக்கு வந்துட்டு லேடி ரொவினா மேலே ஒரு கண்ணு வந்துடும். ஸோ லேடி ரொவினாவும் வந்து அந்த இடத்துல வந்துட்டு சாப்பிட வந்திருப்பாங்க. ஸோ லேடி ரொவினா மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் வந்துட்டு டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட்டை யார் நடத்துகிறா அப்படின்னா கிங் ஜான் தான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டை நடத்துகிறாரு. ஸோ ரிச்சர்ட் இல்லாதனால எல்லாருமே ஜாலியாக வந்து இந்த நார்மன்ஸ் எல்லாருமே வந்து சாக்சன்ஸை வந்துட்டு சப்ரஸ் பண்ணி அவங்களோட லேண்ட்ஸ்லாம் பிடுங்கி ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட் நடக்கிறப்போ வந்துட்டு போய் கில்பர்ட்டு அப்புறம் எல்லாருமே வந்து அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறப்போ எல்லா நைட்ஸையும் வந்துட்டு வீசி தள்ளிடுறான். யார் அப்படின்னா நம்ம போய் கில்பர்ட் வந்துட்டு ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் சாச்சிட்றான். அடித்து சாய்ச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு வேறு யாராவது வருவீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஐவான் ஹோ வந்து உள்ளே வராரு. ஆக்சுவலி வந்துட்டு அவன் ஐவான் ஹோ தான் யாருக்குமே தெரியாது, அப்படியே உருமாறிட்டு அந்த நைட்டாக மாதிரி வரான். ஸோ டிஸ்இன்ஹெரிட்டட் நைட் வந்துட்டு கில்பர்ட்டை அவனுடைய குதிரையில் விட்டு கீழே வீழ்த்திடுறான். ஸோ கில்பர்ட்டை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு வீழ்த்திடுறான். ஸோ செகண்ட் நாள் ஆகுது. செகண்ட் டே வந்துட்டு திரும்ப அதே மாதிரி கில்பர்ட்டு எல்லாரும் வந்து சண்டை போடுறாங்க. கில்பர்ட் வந்துட்டு இவனுக்கு எப்படி இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கில்பர்ட்டு, ஏத்தல்ஸ்டனு, அதுக்கப்புறம் ரெஜினால் ஃப்ரெண்டி பிரேசி எல்லாருமே வந்துட்டு அவனோட சண்டை போடுறாங்க. அந்த 4 நைட்ஸும் சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணும்போது இவனால் வந்து தாங்கவே முடியல. இவன் வந்துட்டு உழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறான். அப்போ ஹெல்ப் பண்ண வர யார் அப்படின்னா புதுசாக அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே பிளாக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன், அவனவே வந்து பிளாக் நைட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறான். என்டர் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அந்த பேட்டில் வந்து வின் பண்ணுறதுக்கு. டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டும் வந்து கடைசியில் கில்பர்ட் வந்து திரும்ப அந்த ஹார்ஸ்லேருந்து தள்ளி விட்டு செகண்ட் டே ஆஃப் டோர்னமெண்ட்டில் நம்ம டிஸ்இன்ஹெரிட்டட் நைட் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ டிஸ்இன்ஹெரிட்டட் நைட் ஜெயிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த முடிசூடும் விழான்னு ஒன்று நடக்கும். பெஸ்ட் நைட் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌன் வைப்பாங்க. ஸோ அந்த க்ரௌன் வைக்கிறது யாருன்னு அப்படிங்கிறத வந்து நம்ம நைட்டே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு லேடியை தான் செலக்ட் பண்ண ஆக்சுவலி. ஸோ அந்த லேடி வந்துட்டு ராயல் பிளட்டில் சேர்ந்தவங்களா இருக்கணும். அவங்க வந்துட்டு யாரை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்துட்டு அவர் வந்து யாரை செலக்ட் பண்ணுவார் அப்படின்னா லேடி ரொவினாவை தான் செலக்ட் பண்ணுவார் அந்த டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டு. லேடி ரொவினா தான் வந்துட்டு அவங்களுக்கு முடிசூட்டுவாங்க. இது வந்துட்டு கிங் ஜானுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இவன் எதுக்கு அவளை வந்துட்டு முடிசூட்ட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலி வந்துட்டு நார்மன்ஸ் தான் இப்போ டாமினேட்டடாக இருந்தேன்னா நார்மல் லேடிஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு வேளை வந்து நம்மளை சூட்ட சொல்லுவானோ அப்படின்ட்டு. பட் லேடி ரொவினாவை தான் வந்துட்டு அவன் வந்து க்ரௌன் வைக்க சொல்லுவான். சரி, அவன் வந்து ஆக்சுவலாக லேடி ரொவினா வந்து க்ரௌன் வைக்க போகிறப்போ நம்ம டிஸ்இன்ஹெரிட்டட் நைட்டால் வந்துட்டு உடம்பே முடியாது, அவன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவான் கீழே, ரொவினோட காலு கீழே விழுந்துருவான். கடைசியில் அவன் ஏன் அப்படின்னா அந்த சண்டையில் வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு அந்த குத்தி பட்டு அவன் வந்துட்டு ரொம்ப டயர்டாகி விழுந்துருவான். ஸோ கடைசியில் வந்துட்டு அவனை ஹெல்மெட் கழட்டிட்டு பார்த்தா அது ஆக்சுவலி ஐவான் ஹோ. ஸோ ஐவான் ஹோவை பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். அந்த பேட்டில் ஃபீல்டில் எல்லாருமே யார் இருப்பாங்க அப்படின்னா ஐசாக் இருப்பான், ஐசாக்கோட பொண்ணு ரெபேக்கா இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஜியூ, அதுக்கப்புறம் செட்ரிக்கோட வளர்த்த பொண்ணு ரொவீனா, இவங்க எல்லாருமே எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்புறம் கிங் ஜானும் வந்துட்டு ஐவன் ஹோவை பார்த்தோன்னே வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவான். இவன் வந்துட்டு ஆனால் கண்டிப்பாக கிங் ரிச்சர்டும் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடே இருப்பாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு இதில் நடக்குது. தேர்டு இது வந்துட்டு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, தேர்டு வந்து டார்கில்ஸ்டோன் அப்படின்ற கேஸில் வந்து ஓப்பன் ஆகுது. கிங் ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ வந்து சாக்சன்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு ஐவான் ஹோ வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து கிங் ஜானை வந்துட்டு அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்தையுமே தான் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கிங் ஜானுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வருது அந்த 3 நைட்ஸ் தான். நான் சொன்னேன்ல, டீப்ரேசி அப்புறம் கில்பர்ட்டு, இவங்க இல்லாமல் வந்துட்டு அவனுடைய கவுன்சிலர் ஒருத்தர் இருப்பான். ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து தான் கைக்குள்ளே போட்டுக்கணும், கண்டிப்பாக வந்துட்டு இவனுங்க எல்லாம் தான் சைடு இருந்தால் தான் தன்னால் வந்துட்டு இந்த போரை வந்து வின் பண்ண முடியும், கண்டிப்பாக ஐவான் ஹோய் வந்து இவனை அட்டாக் பண்ண வருவான்னு இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஜான் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு லேடி ரொவினாவை பிடிக்கும் தானே டீப்ரேசி, ஸோ எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னா லேடி ரொவினாவையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு இடையில என்ன
ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆனால் இப்போதைக்கு நம்ம இங்கிலாண்டில் இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம வந்துட்டு ஐவன் ஹோ அட்டாக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐவன் ஹோ அட்டாக் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறமா உன்னையும் கண்டிப்பாக நான் அந்த இவளையும் ரொவினாவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு டீப்ரேசிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் ஜான். பட் கிங் ஜான் வந்து சொல்கிறத கேட்காம டீப்ரேசி என்ன பண்ணுவான் அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அவளை வந்து அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கு இடையில கில்பர்ட் வந்துட்டு ரெபேக்கா பார்த்தோன்னே ரெபேக்கா மேலே வந்துட்டு கில்பர்ட்டுக்கு ஒரு ஆசை வந்துடும். ஸோ ரெபேக்கா யார் அப்படின்னா ஐசாக்கோட பொண்ணு. ஸோ இவங்க 4 பேருமே அந்த பேட்டில் ஃபீல்டில் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ஜானுடைய கவுன்சிலர் சொன்னேன்ல ஃபிட்ஸர்ஸ். ஸோ ஃபிட்ஸர்ஸ் வந்துட்டு இவன்கிட்ட போய் கேட்பான், டீப்ரேஸ் கிட்ட போய் கேட்பான், நீ எதையும் பண்ணி வைக்காத, கண்டிப்பாக கிங் ஜான் வந்துட்டு லேடி ரொவினாவையும் ஒன்றையும் சேர்த்து வைப்பார் டீப்ரேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் வந்து அவன் கேட்கவே மாட்டான். என்ன பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்னா நான் லேடி ரொவினாவை கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவான். ஆனால் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்ஸர்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்டுன்ட்டு போயிடுவான். அப்படி வந்து எல்லாரும் அந்த பேட்டில் முடிஞ்சுட்டு எல்லாரும் வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஐவன் ஹோ வந்து கொலாப்ஸ் ஆகிட்டான். ஸோ அவனை வந்து ட்ரீட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ரெபேக்கா தான் வந்துட்டு அவனுக்கு வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவனை வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவனை ஐவன் ஹோ வந்துட்டு ஆக்சுவலி கான்ஷியஸ்னஸ் இழந்ததுனால ரெபேக்கா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ரெபேக்கா, ரொவினா, செட்ரிக் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே கூட்டமாக போயிட்டு இருப்பாங்க. இடையில என்ன ஆகும் அப்படின்னா டீப்ரேசி வந்துட்டு ரொவினா அப்புறம் அந்த செட்ரிக்கு அவங்க கூட்டம் ஐசாக் எல்லாத்தையும் கடத்திட்டு கொண்டு போய் தன்னுடைய கேசில் ஒன்று இருக்கும், இவனோட டர்க்கில்ஸ்டோன் கேசில் இருக்கும். ஸோ டர்க்கில்ஸ்டோன் கேசில் வந்துட்டு கடத்தி கொண்டு போய் வச்சிருவான். அடுத்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா டர்க்கில்ஸ்டோன் கேசில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டர்க்கில்ஸ்டோன் கேசில் கில்பர்ட்டும் டீப்ரேசியும் சேர்ந்து செட்ரிக்கோட வளர்த்த பொண்ணு ரொவினா அப்புறம் ஐசாக்கோட பொண்ணு ரெபேக்கா, ஐவன் ஹோ இவங்க எல்லாத்தையும் கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ கடத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐவன் ஹோக்கு வந்து அந்த கேஸில் கான்ஷியஸ்னஸே இல்லை. ரெபேக்கா தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. இருந்தாலுமே ரெபேக்கா வந்து ஐவன் ஹோவை பார்த்துக்கிறா. ரெபேக்கா வந்துட்டு யார் டார்ச்சர் பண்ணுறா ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கில்பர்ட் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்துட்டு ரெபேக்கா வந்து ஆக்சுவலி ஒரு ஜூயிஷ் பர்சனுங்கிறதுனால 12th சென்ச்சுரி இங்கிலாண்டில் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஜூவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அதுவுமே தெரியாமல் கில்பர்ட் என்ன சொன்னான் அப்படின்னா நீ பரவாயில்ல கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பான். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ரொவினா வந்துட்டு டீப்ரேசி அந்த நைட் வந்து டார்ச்சர் பண்ணுவோம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கேசலுக்குள்ளே பல டார்ச்சர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியே இருந்து ஒரு சத்தம் வரும். என்ன சத்தம் அப்படின்னா ஒரு விசில் மாதிரி ஒரு சத்தம் வரும். யாருனான்னு போய் அந்த கில்பர்ட்டும் அதுக்கப்புறம் அந்த ஜானுடைய கவுன்சிலர் ஒருத்தர்னால ஃபிட்ஸர்ஸ் அவனும் வந்து அவங்களோட தான் இருப்பான். அவன் வந்து போய் பார்க்குறப்போ வெளியே இருந்து ஒரு 200 யோமன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களோட வில் எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க 200 யோமனுக்கும் யார் ஹெட்டாக வந்திருக்கா அப்படின்னா அந்த செட்ரிக்கோட ஸ்லேவ்ஸ் கர்த்து, வாம்பா, அதுக்கப்புறம் பிளாக் நைட் இருந்தாங்கல்ல. ஸோ டிஸ்இன்ஹெரிட்டட் ஐவன் ஹோ பேட்டில் ஃபீல்டில் காப்பாற்ற அவங்க 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ பிளாக் நைட்டை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு லெட்டர் மட்டும் பிளாக் நைட் வந்துட்டு அந்த கேசலுக்குள்ளே அனுப்புகிறான். என்ன அனுப்புகிறான் அப்படின்னா அவங்க 5 பேர்த்தையும் வந்து விடுவிச்சிருங்க, இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் விளைவுகளை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த பிளாக் நைட்டோட சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா அப்படின்னா ஏத்தல்ஸ்டன் இருக்கான்ல. ஸோ அவனும் வந்துட்டு இவங்களோட சப்போர்ட்டுக்காக வேண்டி நிற்கலாம். ஸோ இந்த 200 யோமனில் வந்து ஏத்தல்ஸ்டன் இம்பார்ட்டண்ட்டான பர்சன், பிளாக் நைட்டு, செட்ரிக்கோட ஸ்லேவ்ஸ் வாம்பா, அதுக்கப்புறம் கர்த், அது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வராங்க. யார் அப்படின்னா லாக்ஸ்லே. ஸோ இந்த லாக்ஸ்லே வந்துட்டு அந்த 200 யோமனுக்கும் தலைவன். இந்த லாக்ஸ்லே ஆக்சுவலி உருமாறி இருக்கிற ராபின்ஹுட். ஸோ ராபின்ஹுட் எல்லாருமே வந்து பிளாக் நைட்டு இவங்களோட ஐவன் ஹோவை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக இனி வந்திருக்காங்க. இவன் வந்துட்டு லெட்டர் அனுப்பி பார்ப்பான். பட் வந்து கில்பர்ட் வந்துட்டு முடிஞ்சால் உள்ளே வந்து எங்களை வந்துட்டு அடிச்சுட்டு அவங்க கூட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். எல்லாரும் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணுறதுல உள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை அந்த கேசலுக்கு வந்து தீ வச்சிருவாங்க. தீ வச்சோடனே வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து வெளியே வந்துடுவாங்க. ஆனால் ஐவன் ஹோ வந்து அன்கான்ஷியஸாக இருக்கனால பிளாக் நைட்டு உள்ளே புகுந்து அந்த நெருப்புக்குள்ளே புகுந்து அவளை வந்து மீட்டுட்டு வருவான். யார் அப்படின்னா ஐவன் ஹோ வந்துட்டு பிளாக் நைட் திரும்ப காப்பாற்றி கூட்டு வந்துடுவார். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்துட்டு அதில் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் வந்து சேஃபாக வந்துடுவாங்க. ஆனால் இடையில என்ன ஆகும் அப்படின்னா இவளை காணாமல் போயிடுவா. யார் அப்படின்னா ரெபேக்கா மட்டும் காணாமல் போயிடுவா. ரெபேக்கா வந்துட்டு கில்பர்ட் வந்துட்டு கடத்தி கூப்பிட்டு போயிடுவான். ஸோ இந்த கதை தான் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம அடுத்த நடக்கிறது வந்து டெம்பிள் ஸ்டோவ் அப்படின்ற அவனுடைய கேசல் இருக்கும், கில்பர்ட்டோடைய கேசல். ஸோ அங்கே கொண்டு போய் கடத்தி வச்சுருப்பான். இவங்க எல்லாருமே
ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஐவான்ஹோ வந்துட்டு கான்ஷியஸ்னஸே இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமே இருக்கும். அவன் வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு மொனாஸ்ட்ரி இருக்கும். ஸோ அந்த மொனாஸ்ட்ரியில் வந்துட்டு பிளாக் நைட் சேஃபாக வந்துட்டு அவன் மீண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுருப்பாங்க. இவளை டெம்பிள் ஸ்டோவில் வந்துட்டு ரெபேக்கா வந்து கடத்தி வச்சுருக்கான்னு தெரிஞ்சோடனே ஐசாக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஐசாக் வந்து தான் பொண்ணை வந்து எப்படி காப்பாற்றுறன்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ யோசிக்கிறப்ப பிளாக் நைட் வந்து ஆக்சுவலி பிளாக் நைட் வந்து ரிச்சர்ட் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அந்த பேட்டிலுக்கு அப்புறமா எல்லாரும் வந்துட்டு அவனோட முகமுடியாக அவன் அவுத்துருவான். நான் தான் வந்துட்டு கிங் ரிச்சர்ட்னு ஒன்று எல்லாருக்கும் வந்து ஷாக்காக இருக்கும். நீங்கள் தான் கிங் ரிச்சர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருக்கும். அந்த பேட்டிலுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிங் ரிச்சர்ட் வந்து கிங்காக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிங் ஜானோட அசிஸ்டன்ட் இருந்தான்ல அந்த ஃபிட்ஸர்ஸ், அவனை வந்துட்டு நாடு கடத்திடுவான் கிங் ரிச்சர்ட். நீ வந்து என் தம்பிக்கு பேடான ரோல் மாடலே இனிதாடான்னு சொல்லிட்டு அவனை வந்து இடம் கடத்திடுவான். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும்போது இடையில என்ன ஆகும் அப்படின்னா, ஐவான்ஹோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த டெம்பிள் ஸ்டோவ்ன்ற கேசலில் கில்பர்ட்டும் அந்த பொண்ணு மட்டும் இருப்பாள், ரெபேக்கா மட்டும் இருப்பாள். ஸோ ரெபேக்கா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஜியூன்னு தெரியாமே வந்துட்டு அந்த டெம்பிள் ஸ்டோவ் கேசலில் மித்த நைட்ஸ்லாம் வந்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஐசாக் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த டெம்பிள் ஸ்டோவ் கேசலுக்கு போய் நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுத்துறேன், என் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி சொல்லும்போது ஆக்சுவலி என் பொண்ணு ஒரு ஜியூன்னொடனே மித்த நைட்ஸ்க்குலாம் வந்துட்டு தாங்கவே ஏன்னா ஒரு ஜியூ பொண்ணை வந்து கில்பர்ட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னே, அப்போ அதில் இருக்கிற ஒருத்தன் வந்து சொல்லுவான், அந்த கிராண்ட் மாஸ்டர் நைட்டு சொல்லுவான், இவன் வந்துட்டு ரெபேக்கா வந்து ஆக்சுவலி வந்து ஒரு விச்சு, ஒரு சூனியக்காரி, அவன் வந்துட்டு இவளை வந்து மயக்கி வச்சிருக்கா. ஸோ வந்துட்டு விச்சு கிராஃப்ட் பண்ணுறவங்களால கில்பர்ட்டும் அதில் மயங்கிட்டா. ஸோ இவன் மேலே வந்து விச்சு கிராஃப்ட் இதுக்கு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஸோ திரும்ப வந்து கேஸ் நடக்கும். அந்த ட்ரையலில் வந்துட்டு இவளை ரெபேக்கா வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ ஒரு ஜியூ தானா, கண்டிப்பாக வந்துட்டு நீ விச்சு கிராஃப்ட் பண்ணுறவள தான் இருப்பேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரெபேக்காவுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. கில்பர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெபேக்கா தான் காரணம்னு சொல்லிட்டு மித்த நைட்ஸும் ஒத்துக்கணுன்னே வந்துட்டு ரெபேக்காவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ்னு தெரியாது. கடைசியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ட்ரையல் பை காம்பேட்னு சொல்லிடுவாள். ட்ரையல் பை காம்பேட்னா என்ன அப்படின்னா, இவ வந்துட்டு இன்னசென்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நைட் இவ சைடும் இன்னொரு நைட்டு வந்துட்டு கிங்டம்ஸ் நைட்டு வந்துட்டு சண்டை போடுவாங்க. ஸோ அந்த 2 சண்டையில் யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு வின் பண்ணிடுவாங்க, இன்னொருத்தவங்களை வந்துட்டு நெருப்பில் போட்டு எரிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரெடி, என்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நைட் வந்துட்டு என் சைட்லேருந்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இவ சைட்லேருந்து சண்டை போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கில்பர்ட் வந்து மனசு தாங்க, அவன் வந்துட்டு இவ சைட்லேருந்து சண்டை போடுறேன்னு எந்திரிப்பான். ஆனால் வந்துட்டு மித்த நைட்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ எங்கள் சைடு இருந்தாட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கில்பர்ட் வந்துட்டு இப்போ ரெபேக்காவோட ஆப்போசிட் சைட் போயிட்டான். ஆனால் ரெபேக்காவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ நாட்கள் கழியும். அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் பை காம்பேக்ட் அந்த இது இருக்குல்ல, இந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறமா உண்மையான சண்டை நடக்கிற தேதி வந்துடும். அந்த டேட்டில் வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்டில் நின்றுட்டுருப்பாங்க. ட்ரையல் பை காம்பேக்டில் இவ சைடு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவன் நின்றுட்டுருப்பாங்க, அந்த கில்பர்ட் அவனோட ஆளுங்க எல்லாரும் நின்றுட்டுருப்பாங்க. யாரை இவனோட சைடு சண்டை போட வரன்னு பார்த்தா கடைசியில் யார் வந்து நிற்பா அப்படின்னா, நம்ம ஐவான்ஹோ வந்துட்டு நைட்டாக வந்து ரெபேக்காவை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து நிற்பான். ஸோ ரெபேக்கா வந்து ஆக்சுவலி வந்து நம்ம ஐவான்ஹோ வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வந்துட்டு அவளோட லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஜியூ அப்படின்ற ஒரு திங்னால இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் போய்கிட்டே இருக்கும்போது ரெபேக்கா வந்துட்டு கடைசியில் கில்பர்ட்டை வந்துட்டு ஹார்ஸ் விட்டு கீழே தள்ளி விட்டு நம்ம ஐவான்ஹோ வந்துட்டு ரெபேக்கா வந்துட்டு சேஃபாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா ஐவான்ஹோவுக்கு வந்துட்டு ரெபேக்கா வந்து தேங்க் பண்ணுவாள். அதுக்கப்புறம் ரொவீனாவுக்கும் ஐவான்ஹோவுக்கும் வந்து கல்யாணம் நடக்கும். இதுக்கு இடையில வந்துட்டு ஏத்தல்ஸ்டன் இருக்கான்ல, ஸோ ஏத்தல்ஸ்டன் வந்துட்டு செட்ரிக் வந்து இது கன்வின்ஸ் பண்ணிடுவான். ரொவீனாவுக்கு வந்து கரெக்டான ஆள் ஐவான்ஹோ தான் சொல்லிட்டு இது பண்ணிடுவான், கன்வின்ஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ரெபேக்கா வந்துட்டு அவள் ஜூங்கிறனால கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு கோல் வச்சிருப்பா. ஸோ அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா, அவங்க அப்பாவோட சேர்ந்து கிரனடா அப்படின்ற சொல்லிட்டு இன்னொரு நாட்டில் நாங்கள் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐவான்ஹோ கிட்ட சொல்லிட்டு இந்த இதை விட்டு போவா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கதையோட சம்மரி. அடுத்து வந்து தீம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தீம் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட்டட் லவ், செகண்ட் தீம் வந்துட்டு ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ், தேர்ட் தீம் வந்துட்டு கல்ச்சுரல் கிளாஷ், ஃபோர்த் தீம் வந்துட்டு ஐடென்டிட்டி, ஃபிஃப்த் தீம் வந்துட்டு டிஸ்போசிஷன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.